எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். இன்றைய தலைப்புச் செய்திகள். கிட்னி பட பேட்சை அணிந்து சட்டப்பேரவைக்கு வந்த அதிமுக எம்எல்ஏக்கள். கிட்னி ஜாக்கிரதை என்ற வாசகம் இடம்பெற்றதால் பரபரப்பு. பீகார் தேர்தல் முடிந்ததும் தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் கவனம் செலுத்த ராகுல் காந்தி திட்டம். ஜனவரியில் 3 லட்சம் பேரை திரட்டி பிரம்மாண்ட மாநாடு நடத்த காங்கிரஸ் திட்டமிட்டுள்ளதாக தகவல். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணுவுக்கு மீண்டும் உடல் நலக்குறைவு. சிகிச்சைக்காக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதி. அண்ணாமலை செங்கோட்டையன் ஒரே விமானத்தில் பயணம். நகைச்சுவையாக அண்ணாமலை தெரிவித்த தகவல். தொடர்ந்து தடாலடியாக உயர்ந்து வரும் தங்கத்தின் விலை. ஒரு சவரனுக்கு 320 ரூபாய் உயர்ந்து 95,200 ரூபாய்க்கு விற்பனை. விரிவான செய்திகள். அதிமுக எம்எல்ஏக்கள் இன்று தமிழக சட்டப்பேரவைக்கு கிட்னி ஜாக்கிரதை என்ற வாசகத்துடன் பேட்ச் அணிந்து வந்ததால் பரபரப்பு நிலவியது. கரூர் துயரத்திற்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் அவர்கள் நேற்று கருப்பு பட்டையை அணிந்து வந்திருந்தனர். இந்த நிலையில் இன்று கிட்னி ஜாக்கிரதை என்ற பேட்ச் அணிந்து வந்திருந்தனர். அன்புமணி ஆதரவு பாமக எம்எல்ஏக்கள் இன்று கருப்பு சட்டை அணிந்து சட்டப்பேரவைக்கு வந்திருந்தனர். பாமக சட்டமன்ற குழு தலைவராக இருக்கும் ஜி.கே. மணியை மாற்ற வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தி இருந்தனர். இதற்காக சபாநாயகரிடம் மனு அளித்திருந்தனர். இந்த மனு பரிசீலிக்கப்படாததை கண்டித்து அன்புமணி ஆதரவு பாமக எம்எல்ஏக்கள் இன்று கருப்பு சட்டை அணிந்து பேரவைக்கு வந்திருந்தனர். சட்டப்பேரவை தேர்தல் முடிந்ததும் தமிழக சட்டப்பேரவையில் ராகுல் காந்தி கவனம் செலுத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பீகார் தேர்தல் வரும் நவம்பர் மாதம் 2 கட்டங்களாக நடைபெறுகிறது. இதில் காங்கிரஸ் கட்சியும் தீவிரமாக கவனம் செலுத்தி வருகிறது. இந்த நிலையில் பீகார் தேர்தல் முடிந்ததும் தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் ராகுல் காந்தி கவனம் செலுத்த உள்ளார். இதற்காக 3 லட்சம் பேரை திரட்டி ஜனவரியில் மாநாடு நடத்த காங்கிரஸ் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணுவுக்கு மீண்டும் உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. இதையடுத்து அவர் சென்னையில் உள்ள ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் மீண்டும் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நல்லக்கண்ணுவுக்கு அண்மையில் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு சிகிச்சைக்கு பிறகு உடல்நலம் தேறி வீடு திரும்பியிருந்தார். இந்த நிலையில் மீண்டும் அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு உடல்நலம் பாதிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவருக்கு ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர். தீபாவளிக்கு இன்னும் 3 தினங்களே உள்ள நிலையில் கொண்டாட்டங்கள் களை கட்டியுள்ளன. இந்த நிலையில் கடைசி நேரத்தில் சொந்த ஊருக்கு செல்ல மக்கள் ஆயத்தமாகி வருகின்றனர். அவர்களது வசதிக்காக தமிழக அரசு சிறப்பு பேருந்துகளை இயக்குகிறது. சென்னையில் இருந்து 760 சிறப்பு பேருந்துகளும் பிற மாவட்டங்களிடையே 565 பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளன. ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை இந்தியா நிறுத்தப் போவதாக தன்னிடம் தெரிவித்துள்ளதாக ட்ரம்ப் கூறியிருப்பது மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாகிஸ்தான் இந்தியா இடையிலான போரை தாமே நிறுத்தியதாக தொடர்ந்து ட்ரம்ப் கூறி வருகிறார். ஆனால் இதனை இந்தியா தொடர்ந்து மறுத்து வருகிறது. இந்த நிலையில் ரஷ்யாவிடமிருந்து இனி கச்சா எண்ணெய் வாங்க மாட்டோம் என இந்தியா தெரிவித்ததாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது மாஸ்கோவை பொருளாதார ரீதியாக தாக்கும் முயற்சி என்றும் ரஷ்யாவிற்கு பெரிய அடி என்றும் ட்ரம்ப் கூறியுள்ளார். இதேபோல் சீனாவையும் செய்ய வைக்கப் போகிறேன் என அவர் சவால் விடுத்துள்ளார். தங்கம் விலை தொடர்ந்து திடாலடியாக உயர்ந்து வருகிறது. இன்று ஒரு சவரனுக்கு 320 ரூபாய் உயர்ந்து 95,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. ஒரு கிராமிற்கு 40 ரூபாய் உயர்ந்து 11,900 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த 3 நாட்களில் மட்டும் தங்கத்தின் விலை ஒரு சவரனுக்கு 3,200 ரூபாய் உயர்ந்தது. இந்த நிலையில் ஒரு சவரன் 95,000 கடந்து வரலாறு காணாத உச்சத்தை எட்டி இருப்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் மாலை 5 மணிக்கு சந்திக்கலாம். வணக்கம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.